சில நேரத்தில் வழங்காது. முஸ்லீம் லீக்னு ஏன் ஒரு தனி கட்சி நான் கேட்பேன், என் நண்பர்கள்ட்ட கூட கேட்பேன். இனிமேல் அது தேவையா? இந்த கேள்வி 1947 இருந்து சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு எனக்கு சரியான விளக்கம் எங்கே கிடைத்தது என்று சொன்னால், சமது சாஹிபுடைய கட்டுரையை படித்தவர் தான் எனக்கு கிடைச்சது. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம், இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஒலிப்பதற்கு மற்ற கட்சியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்கு உள்ளே வந்து இஸ்லாமியருக்காக பேசினால் அவருடைய தொகுதி மக்கள் கேட்பார்கள், நாம் தானே எனக்கு வாக்குப்பட்டிருக்கிறோம், இவங்க உள்ளே எதற்காக இஸ்லாமியருக்காக பேசுகிறார் என்று கேட்பார்கள். ஆனால் முஸ்லீம் லீக்கை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே போய் இஸ்லாமியர்களுக்காக பேசினாலும் அதை மக்கள் தவறாக எடுத்துக் கொள்வதில்லை. அப்படி பேசுவதற்கான வாய்ப்புகள் எங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று அதான் உண்மை. இன்னைக்கு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலையும் சிறுபான்மை மக்களை பற்றி பேசுவது என்பது ஒரு பெரிய சோதனைக்களம். இன்னைக்கு சதர் சாஹிப் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போது 49 இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் குறிச்சிருக்கார். When I was a member of parliament, there were 49 MPs from the Islamic community. அந்த 49 பேர் அசாமில் ஒரு படுகொலை நடக்கிறது. அந்த படுகொலை நடந்த உடனே கட்சி வேறுபாடின்றி 49 பேர் ஒன்றாக சேர்ந்து பிரதமரை போய் பார்க்கிறார்கள். ஆனால் பிரதமரை பார்த்து முடிந்த பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அப்படி சென்றது தவறு என்று சொல்கிறார். நீங்கள் எப்படி போயிருக்க முடியும், எப்படி போய் நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை போய் சொல்லி இருக்க முடியும் அப்படி என்கிற கேள்வி வருகின்ற போதுதான் அப்துல் சமது சாஹிப் சொல்கிறார், இதற்காகத்தான் முஸ்லீம் லீக் வேண்டும் என்று கேட்டோம். நாங்கள் போய் சொல்லுகின்ற போது எங்களை ஏன் வந்தா என்று கேட்க முடியும். ஒரே நாள்ல அறக்கட்டளை எல்லாம் யூனிட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க இந்திரா காந்தி. ஒரே சட்டம், எல்லா அறக்கட்டளை இஸ்லாமிய அறக்கட்டளையாக இருந்தாலும் சரிதான், இந்துக்களுடைய அறக்கட்டளையாக இருந்தாலும் சரிதான், யூனிட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய வட்டி வருமானத்தை வாங்கி நடத்தணும்னு சொல்லி சமது சாஹிப் அந்த இந்திரா காந்தியிடம் நேரம் கேட்கிறார். அழைத்துக் கொண்டு போகிறார் நாடாளுமன்ற இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அம்மா, நாங்க வட்டி வாங்கக்கூடாதுமா, வட்டி வாங்குவது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆகவே அந்த சட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே மறு நிமிடம் இந்திரா காந்தி அவர்கள் நிதியமைச்சரை போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் அறையிலிருந்து அடுத்த தாழ்வாரம் நிதியமைச்சர் அலுவலகத்திற்குள்ளே போய் அந்த நிதியமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமனை பார்ப்பதற்கு உள்ளே போகின்ற போது சொல்கிறார், அம்மா அவர்கள் தொலைபேசியில் சொல்லிவிட்டார்கள், நாளை காலையிலே பாராளுமன்றத்தில் அதைத்தான் அமெண்ட்மெண்ட் கொண்டார்கள். எப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள்.